வெல்கம் டு MKSS உலகம். இன்றைக்கி தேங்காய் பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நெய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை நல்லா சூடாக இருக்கணும். அந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி சூடாக இருக்கிறதுனால ஒரு கரண்டியை வச்சு கிண்டிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நான் கலந்து வச்சுருக்கேன். இது சூடாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். இப்போ கொஞ்சம் நேரம் ஆறிடுச்சு மாவு. இப்போ நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டான பக்குவத்தில் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இது நம்ம உருட்டிக்கலாம். கையில் நல்லா எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க. கையில் அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். தேவையான அளவு உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ நீங்கள் அந்த சைஸ் எடுத்து மாவு உருட்டிக்கோங்க. நான் இந்த சைஸில் உருட்டிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா உருட்ட வருதும். இப்போ கையில் எண்ணெய் தடவி உருட்டும்போது உங்களுக்கு கீறலும் இல்லாமல் நல்லா உருட்ட வரும். இப்போ நம்ம எல்லா மாவையும் உருட்டிக்கலாம். இப்போ எல்லா மாவையும் நம்ம உருட்டி வச்சாச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. நான் 2 கப்பு மாவு எடுத்தேன். அதுக்கு 5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம உருண்டையை போட்டுக்கலாம். ஒன்றொன்னா போடுங்க. மொத்தமாக சேர்த்து போட்டுறக்கூடாது. மொத்தமாக போட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டிக்கிடும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். நம்ம கிளற வேணாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பையாக கிளறி விட்டுறலாம். இப்போ பார்த்தாலே தெரியும், நம்ம 2 நிமிஷம் விட்டுட்டு கிளறினதுனால உருண்டையெல்லாம் நல்லா உடையாமல் வந்திருக்கு. இப்போ 5 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இதில் 300 ml பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பால்லையேவும் அந்த கொழுக்கட்டை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பால் கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து 1/4 கப்பு தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்கும்போது நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி மாவு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ அது கூடயே ஒரு 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா திக்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு நான் ஜீனி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஜீனி நல்லா கரையிற வரைக்கும் வேகட்டும். இப்போ ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இருந்ததை விட நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி தேங்காயில் நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்க்கணும். இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.